Hello friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10-20 பிளவுஸ் யூஸ் பண்ணாமலே இருக்குங்க. நிறைய பேர் வெச்சு கொடுத்திருப்பாங்க. இந்த பிளவுஸ் வச்சு நமக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி தனியா நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருப்போம். வேணுங்கிற பிளவுஸ் தைச்சிருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணாம வச்சிட்டு இருக்க பிளவுஸ் துணிங்களை வச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற பொருள், அதாவது குஷனுக்கு கவர் நம்ம தைக்க வேணாங்க. சேஃப்டி பின் வச்சு இன்னைக்கு அழகா இதை பினிஷ் பண்ண போறோங்க. ஒரு சின்ன குழந்தை கூட அழகா செஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட் வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குஷன் கவர்ஸ் தலையில வச்சிருப்போம், உட்காந்து அழுக்கா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு கூட ஃபீல் பண்ணுவோம். ஆனா டக்குன்னு ஒரு பிளவுஸ் துணி வித்தின் 1 மினிட்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோங்க. அது எப்படி பண்றதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷத்துக்கு மேலேயே இந்த பிளவுஸ் சும்மா தாங்க இருக்கு. அதை 2ஆ மடிச்சு போட்டிருக்கேன். குஷினோட நீளம் அகலம் பாத்தீங்கன்னா 8x8 அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அளவா மடிச்சு போட்டா மிடில் வர மாதிரி, இங்கேருந்து மடிச்சு போட்டாலும் மிடில் இருக்கணும், அங்கிருந்து மடிச்சு போட்டாலும் அது கவர் பண்ற மாதிரி இருக்கணும். இந்த பினிஷிங் வந்ததுக்கு அப்புறம் இங்கேருந்து ஒரு முக்கோணம் ஷேப், அங்கிருந்து ஒரு முக்கோணம் ஷேப், எல்லா எக்ஸஸ் துணியும் உள்ள அமைச்சிருங்க. நடுவில் இருக்க துணியோட சேர்த்து பிடிச்சிக்குங்க. சைட்ல எல்லாத்தையும் இழுத்து விடுங்க. அதே கையில அழகா பண்ண முடியுங்க. இந்த சைடும் மடிச்சு விட்டுக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்புக்காக இந்த சைட் கையும் பிடிச்சி நான் ஷேப்பு கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேங்க. இப்போ நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க. இந்த மிடில் பகுதியை நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணி அடியில் இருக்க துணியை சேர்த்து வச்சு ஒரு சேஃப்டி பின்ல நான் குத்துறேங்க. கீழேருந்து குத்தி மேலே வந்துட்டு ஒரு பீட்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே விடுங்க. நான் இன்னைக்கு ஒரு மணி போட்டிருக்கேன். மணி போட்டுட்டு மேலே நீடில் வந்ததுக்கு அப்புறம் அந்த மணியை போட்டு அடியில திருப்பி லாக் பண்றேங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய குஷின் ஒர்க் முடிஞ்சது. நம்மளே வீட்டில் இருக்க துணியை வச்சு அழகா ஒரு குஷின் கவர் தைச்சிக்கலாம். இதுக்குன்னு கடையில போய் ஒரு கவர் வாங்கி ஃபினிஷ் பண்ணணுன்னே இல்லைங்க. வீட்டில் இருக்க துணியை வச்சு குஷின் கவர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நோ கட்டிங் நோ ஸ்டிச்சிங் அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன். ஒரு சேஃப்டி பின்னை மட்டும் வச்சு எப்படி அழகா ஃபினிஷ் பண்றதுன்னு காமிச்சிருக்கேன். யூஸ் பண்ணாம வச்சுட்டு இருக்க எல்லா பிளவுஸ் துணியும் எடுத்து வீட்டில் இருக்க குஷனுக்கு கவர் மாதிரி பண்ணி போட்டிருக்கேன். எப்போ வேணும்னாலும் இது போட்டுக்கலாம். இப்போ ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்ப அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட நம்ம வீட்டை அழகா வச்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குஷன் கவர்ஸ் எல்லாம் வாங்குறப்போ இதோட விலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மல் சைஸ் 12x12 இன்ச்சஸ்ல இருக்க இந்த குஷன் கவரை எடுத்துட்டு இப்போ இதுக்கு நான் பண்ணி காட்டுறேங்க. இந்த பட்டு பிளவுஸ் எல்லாரும் அதிகமா வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளவுஸ். இதை நம்ம யூஸ் பண்றதே இல்லைங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. திருப்பி நம்ம ரிட்டர்னா வேற யாருக்காச்சும் வச்சிருவோம். இந்த மாதிரி பண்ணாம நம்ம வீட்டுக்கு நம்ம செஞ்சு போட்டுடலாங்க. 2 கரைகளும் நம்மள பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ண இடம் நம்மளுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சுக்கணும். மிடில் பண்ணிக்குங்க. மிடில் பண்ணி இதையும் மேலேருந்து ஆஃப், அதையும் மேலேருந்து ஆஃப். பாருங்க, இந்த கரை பகுதி என்ன பார்த்த மாதிரி இருக்கு. அப்போ எந்த ஸ்டிச்சிங் நமக்கு தேவையில்லை. காமிச்சிருக்கிற மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிட்டு 2ஐயும் மிடில் பண்ணி கொண்டு வாங்க. ஃபோல்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இது 2ஐயும் சேர்த்து இன்டர்லாக் நடுவில் இருக்க அந்த லேயரோட சேர்த்து இன்டர்லாக் பண்றோங்க. அப்போ துணி நகராது, அழகா ஹோல்ட் ஆயிருக்கும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய ஹோம் பேஜ்ல நிறைய வீடியோஸ் இருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தவறாம பதிவிடுங்க. 0 பைசா செலவுல வீட்டுக்கு வேணுங்கிற குஷன் கவர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீட்டில் எத்தனை குஷன்ஸ், 6 குஷன் இருந்தது. 6 குஷனுக்கும் 6 பிளவுஸ் பீட் போட்டு பண்ணிருக்கேன். பிளவுஸ் பீட் மட்டும் இல்லைங்க, வீட்டில் எந்த துணி இருந்தாலும் குஷனுக்கு அளவா எடுத்து வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தவறாம பதிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. வந்துருமோன்னு சொல்லி நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா நம்ம இன்டர்லாக் பண்ணிருக்கோம் பாருங்க. உள்ள கைவிட்டு அழகா தூக்கலாம். சுத்தி விட்டு பாருங்க, கண்டிப்பா அது கழண்டே வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தவறாம பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.